Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Git வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிஸ்டத்துல வச்சுக்கிறது அப்படிங்கற அந்த இன்ஸ்டாலேஷன் process மட்டும் தான் பார்க்க போறோம். சோ Git கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருந்துச்சுனா போதும் நீங்க வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். சோ Gitக்குனே Git யூஸ் பண்றதுக்குனே அதாவது உங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடா மட்டும் ஒரு மெயில் ஐடி நீங்க வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து வேற ரெஸ்யூம்ல கொடுக்கும்போதோ இல்ல மத்த எந்த இடத்துல நீங்க வந்து அந்த ப்ரொஃபஷனலா உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி வந்து ஸ்டடீஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கலாம் அந்த இமெயில் ஐடியே. ஸோ அந்த இமெயில் ஐடி வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு கிட்டப் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கிட் வந்து உங்கள் லேப்டாப் ஒரு பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, கிட் பேஷ்னா என்ன அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். Github அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது வெப் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு GitHub அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம்குள்ளே போய்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் பில்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து இதான் GitHubோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு சைன்அப் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரு யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குன்னே நீங்கள் வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது GitHubக்குன்னே ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்டர் யூசர் நேம் வந்து எக்ஸிஸ்டிங் யூசர் நேம் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ யூனிக்கான யூசர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஸ்யூம் மெயில் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பசில் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுற மூலிமா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேரெக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து அது டிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கீழே இருக்கும். அது கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் வந்துட்டு ஒரு ஓடிபி மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இமெயிலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அந்த மெயில் வருதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த இமெயில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு தான் வந்து அவங்க கோடு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட GitHub அக்கௌண்ட் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னது. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.